கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கொரட்டங்குறிச்சி கிராமத்தில் இருந்து கிளாப்பாளையம் கிராமம் வரை 3 கிலோமீட்டர் தூரம் தார்ச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 500 மீட்டர் தார்ச்சாலையில் பழனிமலை என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைக்க கூடாது என வலியுறுத்தி வருவதால் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம பொதுமக்களிடம் உளுந்தூர்பேட்டை போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பஜாரில் கீழே கிடந்த பர்சில் இருந்த 6 தங்க மோதிரங்களை எடுத்த போலீசாரிடம் நேர்மையுடன் பண்டாரவிளை மன்னாரையன் தட்டு கிராமத்தைச் சேர்ந்த விசித்ரா மற்றும் செல்வன் என்ற அக்கா தம்பி ஒப்படைத்தனர். இதையடுத்த மோதிரங்களை காவல் நிலையத்தில் நேர்மையுடன் ஒப்படைத்ததற்காக இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி மற்றும் போலீசார் பொன்னாடை அணிவித்து அக்கா தம்பி இருவருக்கும் பாராட்டு தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க அடையாளங்களை நினைவு கூறும் வகையில் ஓவியமாக வரையப்படும் பணி மாநகராட்சி சார்பில் நாகர்கோவில் பார்வதிபுரம் மேம்பாலத்தின் தூண்களில் ஓவியம் வரையும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது நாகர்கோவில் மாநகராட்சியின் சார்பில் கடந்த மே மாதம் மாநகராட்சி மேயர் மகேஷ் தொடங்கி வைத்த நிலையில் இப்பணி நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே தமிழ்நாடு தலித் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கேன்சரை ஏற்படுத்தும் அலுமினிய தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களை கருணை கொடை செய்யுங்கள் என கேட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் நிறுவனர் வை தினகரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடி அரசு உதவி பெறும் பள்ளியில் போதிய தட்டு டம்ளர் இல்லாமல் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதாக பள்ளி நிர்வாகத்திடம் மாணவரின் தாயார் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாகம் அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக உணவு உண்ண போதிய தட்டு மற்றும் டம்ளர் தனித்தனியாக வழங்க பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் பகுதியில் அனைத்து அரசு துறை சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதனை குன்னூர் சார் ஆட்சியர் சங்கீதா துவக்கி வைத்த நிலையில் இதில் அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு ஆகியோர் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஒரசோலை பகுதியில் இருந்து அன்னோடை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை 3 குட்டிகளை ஈன்றுள்ள நிலையில் தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு செல்ல தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வனத்துறையினர் சிறுத்தை குட்டிகள் இருக்கும் இடத்தை கண்காணித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பெய்த கனமழையால் சாலைகளிலும் கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணு ஆற்றல் நடுவன் பள்ளியில் விண்வெளி நிலையத்தின் செயற்கைக்கோள் விண்கலம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு விண்வெளி நிலையத்தின் செயற்கைக்கோள் விண்கலம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து இஸ்ரோ அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். கோவையைச் சேர்ந்த இளைஞர் கௌதம் என்பவர் அமெரிக்க பெண் சாரா என்பவரை காதலித்து கோவையில் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். தமிழ் கலாச்சார முறைப்படி நடைபெற்ற இந்த திருமணத்தை அமெரிக்கா மற்றும் கனடாவைச் சேர்ந்த மணமகளின் உறவினர்கள் நண்பர்கள் வியந்து பார்த்தனர். திருவள்ளூர் பூங்காநகர் பகுதியில் நாய் கடித்ததால் சிறுவன் படுகாயமடைந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
மேலும் நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் அல்லது நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு மோசடியை கண்டித்து வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி நெல்லையில் மாநில மாநாடு நடைபெறும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ள நிலையில் நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் மாநாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்காக இடங்களை தேர்வு செய்யும் பணியில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் உள்ளிட்டோர் டான்ஸ்பள்ளி மைதானம், நாங்குநேரி டோல்கேட் அருகே உள்ள இடம் ஆகியவற்றை பார்வையிட்டு தேர்வு செய்து மாநில தலைமைக்கு அனுப்பியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.